அதிக மகசூல் நல்ல விலை கிடைக்க சான்று பெற்ற விதைகளை பயன்படுத்த வேண்டும். விவசாயிகளுக்கு ஆலோசனை. அதிக மகசூல் நல்ல விலை கிடைக்க விவசாயிகள் சான்று பெற்ற விதைகளை பயன்படுத்த வேண்டும் என்று திருச்சி விதை ஆய்வு துணை இயக்குனர் ஆலோசனை வழங்கியுள்ளார். திருச்சி விதை ஆய்வு துணை இயக்குனர் கோவிந்தராசு வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் கூறியிருப்பதாவது: இந்திய பொருளாதாரம் விவசாயத்தை அடிப்படையாக கொண்டது. விவசாயத்தில் முக்கியமான முதன்மையான இடுபொருள் விதையாகும். விதை தரமானதாக இருந்தால்தான் விளைச்சல் நன்றாக இருக்கும். இதன் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு மத்திய அரசு விதைகள் சட்டத்தை 1964 இயற்றியது. இந்த சட்டத்தின் முக்கிய நோக்கம் விவசாயிகளுக்கு தரமான விதைகள் கிடைக்க செய்வதாகும். இதன் அடிப்படையில் தமிழகத்தில் விதை சான்று மற்றும் அங்கச்சான்றளிப்பு துறை 1979 துவங்கப்பட்டது. இதில் விவசாயிகள் தெரிந்து கொள்ள வேண்டிய விதைகள் வகைகள், வல்லுநர் விதை. இந்த விதைகள் வேளாண் விஞ்ஞானிகளால் வேளாண்மை ஆராய்ச்சி நிலையங்களில் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த விதைகளுக்கு மஞ்சள் நிற அட்டைகள் வழங்கப்படுகிறது. ஆதார நிலை விதை வல்லுநர் விதைகளை கொண்டு ஆதார நிலை விதைகள் அரசு விதை பண்ணைகள் மற்றும் விவசாயிகளுடைய இடங்களில் விதை பண்ணைகள் அமைத்து பெறப்படுகிறது. இந்த விதைகளில் கொள்கலனில் வெள்ளை நிற அட்டைகள் பொருத்தப்பட்டிருக்கும். சான்று நிலை விதை ஆதார நிலை விதைகளை கொண்டு சான்று நிலை விதைகள் அரசு விதை பண்ணைகள் மற்றும் விவசாயிகள் நிலங்களில் விதை பண்ணைகள் அமைத்து பெறப்படுகிறது. இந்த விதைகளின் கொள்கலனில் நீல நிற அட்டைகள் பொருத்தப்பட்டிருக்கும். உண்மை நிலை விதை இந்த விதைகளில் தனியாரால் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த விதைகளின் கொள்கலனில் பச்சை நிற அட்டைகள் பொருத்தப்பட்டிருக்கும். நல்ல விதையின் குணங்கள்: அதிகப்படியான முளைப்பு திறன் உடையது, அளவான ஈரப்பதம், தூய்மையுடையது, பூச்சி நோய் தாக்குதல் இல்லாதது. விவசாயிகள் சான்று பெற்ற விதைகளை பயன்படுத்த வேண்டும். சான்று பெற்ற விதைகளை பயன்படுத்தினால் நல்ல முளைப்பு திறன், தேவையான பயிர் எண்ணிக்கை, சீரான வளர்ச்சி, ஒரே நேரத்தில் முதிர்ச்சி அடைதல், ஒரே நேரத்தில் அறுவடை, கலப்படமில்லாத அதிக மகசூல், நல்ல விலை ஆகியவை கிடைக்கும். எனவே விவசாயிகள் சான்று பெற்ற விதைகளை பயன்படுத்த வேண்டும். இவ்வாறு அதில் கூறியுள்ளார்.